நான் பேசினது ஏன்னா நான் பேசினது கேஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். நான் போய் பெயில் வாங்கிட்டு வருவேன். அதுக்கு ஒரு 3 வாரம் தலைமறைவாக இருப்பேன். நம்ம ராயபுரத்தில் பாரு பார்பர் ஷாப்புக்கு போனால் 50% டிஸ்கவுண்ட் அவருக்கு. ஜெயக்குமாரா இந்த உங்களை ஓடி லேஸ் போட்டவனே கிடையாதுங்க. ஆமாம், இவனுக்கெல்லாம் அந்த இருந்தானுங்களே ஒரு 31 எருமை மாடு. ஒருத்தனாவது ஒரு வேலை பார்த்தானா அவன். அந்த அம்மா வந்து என்ன சொல்லிக்குது, ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்து என் பொண்ணுங்க இதுக்கு வேலை கொடு. அது தெளிவாக சொல்லியிருக்கணும். இது இன்னைக்கு இத்தனை படிச்சிருக்குது, இதுக்கு வேலை கொடுங்க. இவன் ஒரு வேலை கொடுன்னோடனே கதவை சாத்திட்டான், வேலை கொடுத்துட்டான். மாதம் ஆயிடுச்சு. மாதமாகி புள்ள பிறந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு. அந்த அம்மா கேட்குது ஃபோனில், அவங்க அம்மா, நான்ப்பா இது நியாயம், தனியாக அந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டு. இவன், சத்தம் போடாத, நீ தனியாவா. இவ்வளவும் பண்ணிட்டான். ஏன்னா மீனுக்காரன்னா அது என்ன சீலா மீன், அந்த மீன், வஞ்சரம் மீனுக்குன்னு போட்டு விட்டு ஆட்டியிருப்பான். அவனுக்கு மூடு திரும்பிச்சு, கதை விட்டுலான்னா. ஆனால் அவனை போய் நம்ம போலீஸ் பிடிக்கிறதுக்கு போகுது. நம்ம போலீஸு அவங்க பையன் இல்லை, சிந்துக்கு சித்தி. அவன் எம்பி ஆகிட்டாங்க. எம்பி பதிவு போயிடுச்சு இல்லை. அவன் என்ன வேலை பண்ணிக்கிறான் இப்போ, தம்பியை தூக்கி கொஞ்சிக்கிறான். சித்தி புள்ள பிடிக்க போனால் அவங்க பையன் சொல்கிறான், எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இந்த இருக்குது, 11 மாத்திரை சொல்கிறாரு. அடங்கொக்கால ஓய், அப்போ ஏன்டா அவ்வளோ மாசமாக்கணும் அவன்? அது மட்டும் முடியுமா? 200 பொண்ணை எடுத்து போய் மேட்ரு முடித்து வீடியோ எடுத்து வச்சுக்கின்னு கூப்பிடும் போதெல்லாம் வரணும்னு நீங்கள் பொள்ளாச்சியில் பண்ண வேலை தெரியாதுடா எங்களுக்கு. 200 பேர். பொள்ளாச்சின்னா என்ன சொல்லுவோம், இளநீர் நார், இதான் பொள்ளாச்சி. போன வாரம் போயிருந்தேன் பொள்ளாச்சிக்கு. பொள்ளாச்சின்னா சென்னையிலலாம் மேட்ரு ஊருன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த ஜனம் பூரா ரூமுக்கு வந்தான். போயா அந்த பொள்ளாச்சி ஜெயராமனை பிடிச்சி உள்ளே வையா, இல்லை நீங்கள் கட்டி வச்சு அடிங்கடா, அவன் ஆளுக்கு தான் இதுக்கெல்லாம் காரணம், எல்லாம் மந்திரியோட தான். எவனோ அண்ணா பல்கலைக்கழகத்தை போனான்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லாத ஒருத்தன் வருவான், ஒரு பைய எடுத்து கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா, தெத்தி விட்டா விட்டுருவோம். அவன் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கானா, திமுக காரர்கள். டேய், திமுக காரனுக்கு சுட்டு போட்டாலும் பொய் சொல்ல தெரியாது, திருட தெரியாதுடா. தாங்கிட்ட இந்த 10 ரூபா இருந்தால் 2 ரூபா பணத்தை செலவு பண்ணி தாண்டா பழக்கம். அதாண்டா திமுக, அதாண்டா வளர்ந்தது இந்த திமுக.